அப்புறம் இந்த ஃபோனுடைய AnTuTu ஸ்கோர் கூட 3 மில்லியன் கிட்ட இருக்கு. IQ 13 விட இது கொஞ்சம் அதிகம் தான். இது எல்லாமே ஒரு ரூமரா பிக்சர்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. இதே AnTuTu ஸ்கோர் மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டுல பெர்ஃபார்மன்ஸ்ல குடுக்குமான்னு கேட்டா, அங்க கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் ஹீட்ட மேனேஜ்மென்ட் பண்ற வேப்பர் சேம்பர பத்தி எந்த டீட்டெயிலுமே இதுவரைக்கும் அவங்க அஃபிஷியலா குடுக்கல. ஒருவேள 27த் மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அத பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த மொபைலோட லோ எண்ட் வேரியன்ட்ல 256 ஜிபி ஸ்டோரேஜ் அண்ட் 12 ஜிபி RAM சப்போர்ட். அது இல்லாம ஹை எண்ட் வேரியன்ட்ல 512 ஜிபி ஸ்டோரேஜ் அண்ட் 16 ஜிபி RAM. 2 மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா, UFS 4.0 சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா சைட் பார்த்தோம்னா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ஒண்ணு குடுத்துருக்காங்க. இன்னொரு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ ஒண்ணு குடுத்துருக்காங்க. பட் இதுல அல்ட்ரா வைட் கேமராவே இல்ல. இவங்க காஸ்ட்ட கட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு கேமரால கை வச்சுட்டாங்க. அடுத்ததா ஃப்ரண்ட் கேமரா. 16 மெகா பிக்சல் குடுத்துருக்கானுங்க. பட் என்னதான் இருந்தாலும் வீடியோவோட குவாலிட்டி 1080p 30 எஃப்பிஎஸ் மட்டும் தான் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 4K 30 இல்ல 4K 60 எஃப்பிஎஸ் குடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.